தண்ணீர் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. மேலும் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முக்கியமானது. பெரும்பாலான மக்கள் குளிர்ந்த நீரை குடிக்கிறார்கள். சூடான நீரை குடிப்பதால் பல நன்மைகள் உள்ளன. அவை பலருக்கு தெரியாது. சூடான நீர் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், வலியை குறைக்கவும் மற்றும் தளர்வை ஊக்குவிக்கவும் முடியும். எனவே சுடுநீரை குடிப்பதால் ஏற்படும் 18 நன்மைகள் மற்றும் அதை ஒருவரின் அன்றாட வாழ்க்கைக்கு சேர்த்து கொள்வது ஏன் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, சளி சிகிச்சை மற்றும் சைனஸ் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல். சளிக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் சைனஸ் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் வெந்நீரை குடிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீக்கத்தை குறைப்பதன் மூலமும் சளியை மெலிவதன் மூலமும் நாசி நெரிசல் மற்றும் சைனஸ் அழுத்தத்தை தணிப்பதன் மூலமும் சூடான நீர் ஒருவருக்கு பயனளிக்கிறது. எலுமிச்சை மற்றும் தேனுடன் சூடான தண்ணீரை குடிப்பதன் மூலம் கூடுதல் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை வழங்குவதன் மூலமும் இந்த நன்மைகளை மேலும் மேம்படுத்தலாம். நம்பர் 2, செரிமானத்திற்கு உதவுகிறது. சுடுநீரை குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் செரிமான அமைப்புக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதன் மூலம் செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் செரிமான உறுப்புகளை தூண்டுகிறது. சூடான நீர் உணவை உடைக்கவும் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு உடலை எளிதாக்கவும் உதவும். இது மலச்சிக்கல், வீக்கம் மற்றும் அஜீரணம் போன்ற செரிமான பிரச்சனைகள் போக்கலாம். உணவுக்கு முன் சூடான நீர் குடிப்பதன் முழுமையின் உணர்வை அதிகரிக்கும். இது அதிகப்படியான உணவை தடுக்க உதவும். நம்பர் 3, மத்திய நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. வெதுவெதுப்பான நீர் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. இது மூளைக்கு ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்க உதவுகிறது. அதன் ஒட்டுமொத்த செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. வெதுவெதுப்பான நீரை குடிப்பதன் நன்மைகள் நரம்பு மண்டலத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். மன அழுத்தம் மற்றும் பதட்டம் ஆகியவற்றை குறைக்கும். வெதுவெதுப்பான நீரை குடிப்பது அறிவாற்றல் செயல்பாடு, நினைவகம் மற்றும் செறிவு ஆகியவற்றை மேம்படுத்தலாம். இவை அனைத்தும் ஆரோக்கியமான நரம்பு மண்டலத்திற்கு முக்கியமானவை. நம்பர் 4, மலச்சிக்கலுக்கு உதவுகிறது. வெதுவெதுப்பான நீரின் நன்மைகளில் ஒன்று அது மலச்சிக்கலுக்கு உதவுகிறது. வெதுவெதுப்பான நீரை குடிப்பது செரிமான அமைப்பை தூண்டுகிறது மற்றும் குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கிறது. வெதுவெதுப்பான நீர் மலத்தை மேன்மையாக்க உதவுகிறது, மேலும் அவற்றை எளிதாக வெளியேற்றும். கூடுதலாக வெதுவெதுப்பான நீர் நீரோட்டமாக இருப்பது மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்க உதவும். நம்பர் 5, உங்களை நீரோட்டமாக வைத்திருக்கும். சூடான நீரை குடிப்பது உடலில் இழந்த திரவங்களை நிரப்ப உதவுகிறது. குறிப்பாக குளிர்ந்த காலநிலையில் உடல் அதிகமான திரவங்களை இழக்கும்போது சூடான நீரும் இனிமையானதாக இருக்கும். இது மக்கள் அதிக அளவில் தண்ணீர் குடிக்க ஊக்குவிக்கிறது. இதனால் அவர்களை நீரோட்டமாக வைத்திருக்கும். மேலும் சூடான நீர் உடல் வெப்பநிலையை சீராக்க உதவுகிறது. நீரிழிப்பு அபாயத்தையும் குறைக்கிறது. நம்பர் 6, குளிர் காலநிலையில் நடுக்கம் குறைகிறது. குளிர்ந்த காலநிலையில் நடுக்கம் குறைவதும் சூடான நீரின் நன்மைகளில் அடங்கும். உடல் குளிர்ந்த வெப்பநிலையில் வெளிப்படும் போது வெப்பத்தை உருவாக்கி உடலை சூடாக்கி வைத்திருக்கும். ஒரு வழியாக அது நடுங்க ஆரம்பிக்கும். இருப்பினும் சூடான நீரை குடிப்பது உடலில் உட்புற வெப்பநிலையை அதிகரிக்க இது நடுக்கம் தேவையும் குறைக்கிறது. நம்பர் 7, சுழற்சியை மேம்படுத்துகிறது. சுடுநீரை குடிப்பதன் மற்றொரு நன்மை சுற்றோட்டத்தை மேம்படுத்துவதும் சூடான நீரின் வெப்பம் இரத்த நாளங்களை விரிவுபடுத்த உதவுகிறது. இது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது மற்றும் உடலின் திசுக்கள் மற்றும் உறுப்புகளின் ஆக்சிஜன் விநியோகத்தை அதிகரிக்கிறது. மேம்படுத்தப்பட்ட இரத்த ஓட்டம் இருதய நோய் அபாயத்தை குறைக்கவும், ஆரோக்கியமான சருமத்தை மேம்படுத்தவும் மற்றும் ஒட்டுமொத்த உடல் செயல்பாட்டை மேம்படுத்தவும் இது உதவும். நம்பர் 8, இது மன அழுத்தத்தை குறைக்க உதவும். சூடான நீர் உடலில் ஒரு அடக்கும் விளைவை கொண்டிருக்கும். இது பதற்றத்தை குறைக்கவும் தளர்வை ஊக்குவிக்கவும் உதவும். மேலும் சூடான நீர் தொண்டை மற்றும் செரிமான அமைப்புக்கு இனிமையானதாக இருக்கும். சௌகரியத்தை குறைத்து நல்வாழ்வை மேம்படுத்துகிறது. ஒரு கப் வெந்நீரை குடிப்பதற்காக ஓய்வு எடுத்துக் கொள்வது ஒரு கணம் நினைவாற்றலையும் தளர்வையும் அளிக்கும். இது நீண்ட காலத்திற்கு மன அழுத்தத்தையும் குறைக்கும். நம்பர் 9, இது அச்சிலாசியாவின் அறிகுறிகளை போக்க உதவும். வெதுவெதுப்பான நீரின் நன்மைகளில் ஒன்று இது அச்சிலாசியாவின் அறிகுறிகளை போக்க உதவும். அச்சிலாசியா என்பது உணவு குழாய் சரியாக ஓய்வெடுக்க தவறி உணவு மற்றும் திரவங்களை விழுங்குவதை கடினமாக்கும் ஒரு நிலை. வெதுவெதுப்பான நீரை குடிப்பது உணவு குழாய் தசைகளை தளர்த்த உதவுகிறது. இது விழுங்குவதை எளிதாக்கிறது மற்றும் சௌகரியத்தையும் நீக்குகிறது. நம்பர் 10, உடல் நச்சு நீக்கம். வெதுவெதுப்பான நீரை குடிப்பது உடலின் நச்சுத்தன்மைக்கு நன்மை பயக்கும். தண்ணீரின் வெப்பம் உடல் வெப்பநிலையை அதிகரிக்க உதவுகிறது. இது வியர்வையை ஊக்குவிக்கும் மற்றும் சருமத்தின் வழியாக உடலில் இருந்து நச்சுக்களை அகற்ற உதவுகிறது.
வெதுவெதுப்பான நீர் செரிமான அமைப்பை தூண்டவும், வழக்கமான குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கவும் மற்றும் உடலில் இருந்து கழிவுகள் மற்றும் நச்சுக்களை அகற்றவும் உதவும். நம்பர் 11. உடல் எடையை குறைக்க உதவுகிறது. சூடான நீர் உடலின் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவும். இது உடல் கலோரிகளை எரிக்கும் விகிதத்தை அதிகரிக்கும். கூடுதலாக உணவுக்கு முன் வெதுவெதுப்பான நீரை குடிப்பது முழுமையின் உணர்வுகளை ஊக்குவிக்க உதவும். இது ஒட்டுமொத்த உணவு உட்கொள்ளலை குறைத்து எடை இழப்புக்கு வழிவகுக்கும். வெதுவெதுப்பான நீர் செரிமானத்திற்கு உதவுகிறது. இது எடை இழப்புக்கு போதுமான தடைகளான வீக்கம் மற்றும் மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது. நம்பர் 12. குறைக்கப்பட்ட வலி. உடலில் ஏற்படும் வலியை குறைக்கும் பல நன்மைகள் வெந்நீரில் கொண்டுள்ளது. சூடான நீரின் வெப்பம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகிறது. இது குணப்படுத்துவதை ஊக்குவிக்கும் மற்றும் வலியை குறைக்கும். வெந்நீர் குளியலில் ஊற வைப்பது மூட்டுகள் மற்றும் தசைகளின் வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கவும் உதவும். இது பல்வேறு நிலைகளுக்கு பயனுள்ளதாக சிகிச்சையாகவும் அமைகிறது. நம்பர் 13. காபி மற்றும் டீ நுகர்வை ஊக்குவித்தல். காபி மற்றும் தேநீர் இரண்டையும் தயாரிப்பதற்கு வெந்நீர் தேவைப்படுகிறது. மேலும் சுடுநீரை வழங்குவதன் மூலம் மக்கள் இந்த பானங்களை தயாரித்து அருந்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். காபி மற்றும் தேநீர் குடிப்பதால் பல ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன. இதில் நீரிழிவு மற்றும் இருதய நோய் போன்ற நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது. மேலும் காபி மற்றும் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பிற நன்மை பயக்கும் கலவைகள் உள்ளன. அவை பிரீ ரெடிக்கலிலிருந்து உடலை சேதப்படுத்தாமல் பாதுகாக்க உதவும். நம்பர் 14. மாதவிடாய் வலியை தணிக்கும். வெதுவெதுப்பான நீர் கருப்பையின் தசைகளை தளர்த்தவும், பிடிப்புகள் மற்றும் தொடர்புடைய வலியை குறைக்கவும் உதவும். கூடுதலாக இது கருப்பைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகிறது. இது குணப்படுத்துவதை ஊக்குவிக்கும் மற்றும் வீக்கத்தை குறைக்கும். வெதுவெதுப்பான நீரில் நீரோட்டமாக இருப்பது மாதவிடாயின் பொதுவான அறிகுறிகளான வீக்கம் மற்றும் நீர்ப்பிடிப்பை குறைக்க உதவும். நம்பர் 15. முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும். வெந்நீர் குடிப்பதன் நன்மைகள் பல வழிகளில் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. வெந்நீர் உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை தூண்ட உதவுகிறது. இது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மற்றும் முடியின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கூடுதலான சூடான நீர் முடியை ஹைட்ரேட் செய்ய உதவுகிறது மற்றும் உலர்ந்த மற்றும் உடையக்கூடியதாக மாற்றுவதை தடுக்கிறது. இது உடைந்து சேதத்தையும் ஏற்படுத்தும். நம்பர் 16. சருமத்திற்கு வெந்நீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள். சூடான நீர் துளைகளை திறக்க உதவுகிறது. இது தோலில் இருந்து நச்சுக்கள் மற்றும் அழுக்குகளை அகற்ற உதவுகிறது. இது சருமத்திற்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது. இது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் வயதான அறிகுறிகளை குறைக்கிறது. சூடான நீர் சருமத்தை ஹைட்ரேட் செய்ய உதவும். இது வறட்சியை தடுக்கும் மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பையும் ஊக்குவிக்கும். நம்பர் 17. பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. வெதுவெதுப்பான நீரின் பல நன்மைகளில் மேம்பட்ட பல் ஆரோக்கியமும் ஒன்றாகும். தண்ணீரின் வெப்பம் பல்வலி மற்றும் உணர்திறன் வாய்ந்த பற்களை ஆற்ற உதவுகிறது. வலி மற்றும் அசௌகரியத்தில் இருந்து தற்காலிகமாக நிவாரணம் அளிக்கிறது. ஈறுகளில் இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்க வெதுவெதுப்பான நீர் உதவுகிறது. இது ஈறுகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் ஈறு நோயை தடுக்கிறது. ஒட்டுமொத்த பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் பற்களில் உள்ள பிளேக் மற்றும் டார்டர் கட்டமைப்பை கரைப்பதற்கும் அகற்றுவதற்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். நம்பர் 18. தூங்கும் முன் வெந்நீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள். சூடான நீர் ஓய்வை ஊக்குவிக்கும் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும். இது தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த உதவும். கூடுதலாக இது தொண்டை புண் மற்றும் இருமலை தணிக்க உதவும். இது தூக்கத்தை சீர்குலைக்கும். சூடான நீரை குடிப்பது செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் வயிறு அசௌகரியம் அல்லது வீக்கத்தையும் தடுக்கிறது. வெந்நீர் குடிப்பதால் ஏற்படும் பக்க விளைவுகள். சூடான நீரை குடிப்பதால் பல நன்மைகள் இருந்தாலும் இது சில சாத்தியமான பக்க விளைவுகளை கொண்டுள்ளது. அவற்றுள் தண்ணீர் மிகவும் சூடாக இருந்தால் தீக்காயங்கள் மற்றும் வெந்துவிடும். அதிகமாக உட்கொண்டால் நீர்ப்போக்கு ஏற்படும். சூடான நீரை குடித்தால் அமில வீழ்ச்சி அல்லது இரைப்பை அழற்சி போன்ற செரிமான பிரச்சனைகளை மோசமாக்கினால் அசௌகரியம் அல்லது வலி ஏற்படும். தண்ணீர் மிகவும் சூடாகவும் அடிக்கடி உட்கொண்டால் பல் அரிப்பு அபாயமும் அதிகரிக்கும். உணவுக்கு மிக அருகில் உட்கொண்டால் சில ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சுவதும் குறைக்கிறது. ஆகவே சூடான நீரை குடிப்பது நீரோட்டம் மற்றும் நச்சுத்தன்மையை ஊக்குவிப்பதில் இருந்து செரிமானத்தை மேம்படுத்துதல் மற்றும் மன அழுத்தத்தை குறைப்பது வரை பல ஆரோக்கியமான நன்மைகளை அளிக்கும். இருப்பினும் சாத்தியமான பக்க விளைவுகளை தவிர்க்க மிதமான மற்றும் பாதுகாப்பான வெப்பநிலையில் சூடான நீரை உட்கொள்வது அவசியம். ஒருவரின் தினசரி வழக்கத்தில் வெதுவெதுப்பான நீரை சேர்ப்பது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் அதிகரிக்க எளிய மற்றும் பயனுள்ள வழியாகும். எனவே மேலே சென்று ஒரு கப் வெதுவெதுப்பான நீரை அனுபவித்து அதன் பல நன்மைகளை அனுபவிக்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.